ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் இல்லைங்க, அம்முவோட பர்த்டே ஸ்பெஷல் தான். அம்முவோட பர்த்டே எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணோம், நான் என்னெல்லாம் கிஃப்ட்ஸ் அம்முக்கு கொடுத்தேன், அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நைட்டு 12 மணிக்கே ஃபஸ்ட்டு விஷ் நான் தான் பண்ணேன். விஷ் பண்ணி கண்ணை க்ளோஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு 3 சர்ப்ரைஸ் பர்த்டே கிஃப்ட்டு வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதில் ஒன்று ஒன்றா கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்க எப்படிலாம் ரியாக்ட் பண்ணாங்க, என்ன சொன்னாங்கன்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன இருக்கும் ஓபன் பண்ற முன்னாடி கெஸ் பண்ணுங்க. ஏதோ ஸ்வீட் மாதிரி இருக்குப்பா. எந்த கெஸ்ஸுமே இல்லையா? ரொம்ப வெயிட்டா இருக்குது. ஃபஸ்ட்டு கிஃப்ட் என்ன கொடுத்துருந்தேன்னா, பர்ஃப்யூம்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பர்ஃப்யூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு அவங்கள பிடிச்ச பிராண்ட்லேருந்து, அதாவது பெல்லா விட்டா பிராண்ட்லேருந்து ஒயிட் ஊதுங்கிற பர்ஃப்யூம் தான் கொடுத்துருந்தேன். அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. கிஃப்ட்டை பார்த்து ஹாப்பியானாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நானும் ஹாப்பி. பெல்லா விட்டா ஒயிட் ஊதா? உங்களோட மோஸ்ட் ஃபேவரைட். ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு கொடுத்த அப்புறம் சொல்லிட்டேன், ஒரு கிஃப்ட் தான்ப்பா பிளான் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்கன்னு. அவங்களும் நம்பிட்டாங்க. ஓகே, இந்த பர்ஃப்யூம் நம்மள வேறு எந்த கிஃப்ட்டும் இல்லைன்னு. பட் வந்து எதிர்பார்க்காம டக்குன்னு செகண்ட் கிஃப்ட் கண்ணெல்லாம் க்ளோஸ் பண்ணலை, டக்குன்னு எடுத்து கொடுக்கவும் அவங்க வந்து ஷாக் ஆகிட்டாங்க. என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? புருஷனுக்கு முடி கொட்டது வாங்கி கொடுத்துட்டியா? விக்கு வாங்கி கொடுத்தியா? ஸ்மார்ட் வாட்சா? எஸ், அவங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் தான் வாங்கி கொடுத்துருந்தேன். இந்த டைமில் இவங்களுக்கு இந்த கிஃப்ட் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு யோசிச்சு தான் வாங்கி கொடுத்தேன். ஏன்னா அம்மு இப்போ வந்து வெயிட் லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறது, வாக்கிங் பண்ணுறது, இந்த கேலரிஸ்லாம் பேர்ன் ஆகிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வாட்ச் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இவங்க வந்து இப்போ என்னோடய வாட்ச் யூஸ் பண்ணி தான் இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒன்று இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். வாட்சை பார்த்தோன்னே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஹாப்பியாக ஒரு ஸ்மைல் கொடுத்தாங்க. அதுலேயும் எனக்கு அப்படியே ஃபுல்ஃபில் ஆகிட்டு, ஓகே நம்ம கொடுத்த கிஃப்ட் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு. என்னடா அவ்வளோ பிடிக்கும்னு யோசிக்காதீங்க. வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச் அவங்களுக்கு மோஸ்ட்லி பிடிக்கும். பட் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை. ஃபஸ்ட்டு நான் வாங்கி கொடுத்தா யூஸ் பண்ண போகிறாங்க, அது ஒரு ஹாப்பி. அப்புறமா வந்து வாட்சோட ஸ்ட்ராப்பு லெதர், அப்புறம் ரப்பர் அந்த டைப் இல்லாமல் மெட்டல்லாம் வாங்கி கொடுத்துருந்தேன். அதுவும் பிளாக் மெட்டல், சில்வர் மெட்டல் அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பிளாக் மெட்டலில் வாங்கி கொடுக்கலான்னு வாங்கி கொடுத்துருந்தேன். அவங்க யூஸ் பண்ணதில்லை இதே மாதிரி. ஸோ சூப்பராக இருந்தது அவங்க கைக்கு. நானே போட்டு கொடுத்தேன், நீயே போட்டு விடுன்னு சொன்னாங்க. போட்டு விடவும் செம்மையாக இருந்தது. வாட்ச் அவங்க கைக்கும் சூப்பராக இருந்தது. நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஃபைனலாக எல்லாமே வாட்சில் செட் பண்ணியும் கொடுத்தேன். ஃபைனல் லுக் வாட்சோடது இப்படி தான் இருந்தது. ஃபைனல் கிஃப்ட் இது தாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு நானே என் கையால் அவங்களுக்கு வந்து பிடிச்ச ஐட்டத்தெல்லாம் வச்சு ஒரு கேக் பண்ணேன். Many more happy returns of the day. உங்களுக்காக நானே பண்ண கப் கேக். தேங்க்யூ. எல்லா வாட்டி வெளியில் இருந்தாங்க பர்த்டே கேக் அவங்களுக்காக சர்ப்ரைஸாக நான் ஆர்டர் பண்ணி கட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்மளே அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டத்தையெல்லாம் வச்சு வீட்டிலே பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் பண்ணேன். பட் அதோட அவுட்புட்டும் செம்மையாக வந்திருந்தது. அவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. எல்லா வாட்டி வெளியில தானே கேக் பண்ணுறோம், வாங்குகிறோம். இந்த வாட்டி எப்படியாவது பண்ணிடும். அதான் உங்களுக்கு பிடிச்ச ஐட்டத்தையெல்லாம் வச்சு ஐஸ்கிரீம், சாக்லேட்டு, உள்ளக்க வந்து கேக்கு, அப்புறம் பிஸ்கெட்டு, ஐஸ்கிரீம், உங்களுக்கு பிடிச்ச ஃபெரரோ சென்டரில் நிப்பாட்டிக்கிறேன். என்ன சொல்கிறீங்க அதை பற்றி? நல்லா இருக்கா? கப்பு சூப்பராக இருக்கா? அது கேலக்ஸி. ஆமாம், கேலக்ஸி கப்பு. கடிங்க கப் எடுத்து கையால். கியூட்டி பை பார்த்துட்டே இருக்கா. கியூட்டி பைக்கு ஒரு பைட் கொடுங்க பார்ப்போம். வேண்டாம், நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. பர்த்டே பை வாப்பா தான் பத்தியம்மா. ஐஸ்கிரீம். Okay.
எப்படி இருக்குதுப்பா? சூப்பரா இருக்குப்பா. ரெசிபி போட்டுருவோமா? அப்போ என்ன ரெசிபி போட்டுருவோமா? கேக்கோட அவுட்புட் மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டும் வேறு லெவலில் சூப்பராகவே இருந்தது. செம்மையாக இருந்தது. லேயர் லேயராக நான் செட் பண்ணது எல்லாமே ஃபைனலாக சாப்பிட்டு பார்க்கும்போது எம்மியாக இருந்தது. கேக்கோட கம்ப்ளீட் டீட்டெயில் ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். மற்ற கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து பார்க்காத ஹாப்பிக்கு இந்த கேக்கை சாப்பிடும்போது அவங்க ஃபேஸில் நான் பார்த்தது செம்மையாகவே இருந்தது. ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது பார்க்கறதுக்கு. ஃபைனலாக நம்ம வந்து அம்மோட பர்த்டேக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு ட்ரீட்டுக்காக வேண்டி வெளியில் சாப்பிட போயிட்டோம். எங்கே போயிருந்தோம்னா மண்ணடியில் இருக்கிற அல்ரைஃபுங்கிற இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிருந்தோம். அங்கே போய் என்னெல்லாம் சாப்பிட்டோம் எல்லா டீட்டெயில்டு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.